வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். மே 12 +2 முடிவு. 19 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் மாற்றம். அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிதித்துறை கூடுதல் பொறுப்பு. ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 3 பேர் பலி. தானியங்கி கதவுகளை அமைக்க பயணிகள் கோரிக்கை. பன்றிக் காய்ச்சலை தடுக்க போர்க்கால நடவடிக்கை வேண்டும். இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். +2 தேர்வு முடிவுகள் மே 12ஆம் தேதி அன்று, 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19 அன்று வெளியாகும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மே 12ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 2017 மாணவர் தேர்ச்சி அறிவிக்கின்ற வகையில் +2 படிக்கின்ற மாணவர்கள் மே மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 10 மணிக்கு அறிவிக்கப்படும். 10ஆம் வகுப்பு தேர்வு மே மாதம் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி 10 மணி அளவில் அறிவிக்க இருக்கிறோம். அதேபோல் பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வுகள் 30ஆம் தேதியும், இடைநிலை ஆசிரியருடைய தேர்வு 29ஆம் தேதியும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கூடுதலாக நீதித்துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக நிதி, நிர்வாக சீர்திருத்த உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் பழனிசாமியின் பரிந்துரையை ஏற்று இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வர் பழனிசாமியிடம் இருந்த நிதித்துறை தற்போது அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்த திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த நிகழ்ச்சிகள் பற்றி முறையிட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக எம்எல்ஏக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இது தொடர்பாக ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆளுநரை சந்தித்து புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்றுள்ள மு.க. ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார். அப்போது பேரவையில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக முறையிட்டார். தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவித்தபடி மேலும் 500 அரசு மதுக்கடைகள் நாளை முதல் மூடப்படுகின்றன. தமிழக முதல்வராக அண்மையில் பொறுப்பேற்ற பழனிசாமி மேலும் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவித்தார். இதனையடுத்து நாளை முதல் மூடப்படும் 500 மதுக்கடைகளின் பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. 500 மதுக்கடைகளும் 169 மதுக்கூடங்களும் நாளை முதல் மூடப்படுகின்றன. சென்னை மண்டலத்தில் மட்டும் 165 மதுக்கடைகள் மூடப்படுகின்றன. மதுக்கடைகளை மூடுவதால் அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப் பணி வழங்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 7வது நாளாக தொடர்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு எடுக்கும் கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். நெடுவாசல் மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் 7வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். நெடுவாசல், வடக்காடு, வானக்கன்காடு உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனிடையே நெடுவாசல் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஒன்று திரண்ட மக்களும் விவசாயிகளும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் ONGC அலுவலர்களை அனுமதிக்க மாட்டோம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர்.
இந்த பகுதியை வந்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அளிக்கிற திட்டங்கள் வேண்டியதில்லை. எங்கள் பகுதியில் உள்ள விளையிற தென்னை தமிழ்நாட்டிலே வந்து சென்னையில் எங்கள் பகுதிக்கான தேங்காய்க்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். அந்த அளவுக்கு இங்கே உள்ள தேங்காய் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் வந்து இவ்வளவு நலமடைந்த பகுதியை எங்களுக்கு வந்து எங்களோட வளங்கள் கூட்டுறதுக்கு எங்களோட நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தி கொடுக்குற திட்டங்கள் வேணுமே ஒழிய எங்களோட வாழ்வாதாரத்தை அளிக்கிற திட்டங்கள் இங்கே தேவையில்லை. இந்த ஊர்லேயே வந்து நெல் விளைச்சல் எங்கள் ஊர் மாவட்டம் தான் தமிழகத்தில் நெல் கொள்முதலில் ஃபர்ஸ்ட் முதல் இடமா இருக்கு இந்த மாவட்டம். நீங்க கேஸ் எடுக்கணும்னு சொல்றீங்களே, எங்க மாவட்டம் இல்லாட்டி நீங்க சாப்பாட்டுக்கு எங்க போவீங்க? கேஸை சாப்பிட போறீங்களா, பணத்தை சாப்பிட போறீங்களா? அப்ப இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களை நீங்க எங்க கொண்டு விட போறீங்க? அப்ப எங்களுக்குள்ள வசதியை நீங்க எங்க பண்ணி தர போறீங்க? அப்ப கடல்ல மணல் போட்டு எங்களுக்கெல்லாம் எல்லாம் வீடு தூத்து நீங்க வீடு கட்டி கொடுக்க போறீங்களா? இப்ப பாக்கணும் கேஸ் எடுக்கணுங்கிறாங்க, தர வடிக்குதுங்கிறாங்க, பூமி வடிக்குதுங்கிறாங்க. அப்ப என் மக்களை நாங்க என்ன செய்வோம்? அப்ப நாங்க எங்க மக்கள் போனோட வாழல எல்லாம் அங்க எல்லாம் இழுத்து சாத்தி போட்டு கம்பெனி எல்லாம் வீட்டை வந்து எல்லாம் சாகுது. எங்களுக்கு எல்லாம் தடுக்கணும். பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். இது பற்றி அறிக்கையொன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். கடந்த 2 வாரங்களாக மக்களை அச்சமூட்டும் வகையில் பன்றிக் காய்ச்சல் பற்றிய செய்திகள் வெளிவரும் நிலையில் சென்னை, திருச்சி, விழுப்புரம், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி உட்பட பல மாவட்டங்களில் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக மருத்துவத்துறையினர் தெரிவிக்கின்றனர் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பன்றிக் காய்ச்சலால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போதைய நிலவரப்படி திருச்சியில் 3 வயது சிறுவன், மதுரையில் ஒரு முதியவர் உட்பட 19 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சலை கண்டுபிடிக்க சாதாரண முறையிலான இரத்த பரிசோதனை மட்டுமே போதாத நிலையில் சிறப்பு முறையிலான பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ரவி பச்சமுத்து, அரசு மருத்துவமனைகளில் இந்த நோயை கண்டறிய போதிய சாதனங்களும் வசதிகளும் இல்லை என்று கூறப்படுவதும், பரிசோதனை முடிவுகள் வருவதில் காலம் தாழ்த்தப்படுவதாலும் பல உயிர்கள் இழக்கப்படுவதாகவும் கூறப்படுவது பற்றி கவலை தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்த மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறப்பு முகாம்களை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள ரவி பச்சமுத்து, நோயை கண்டறிய நல்ல பயிற்சியும் கிருமி தொற்று குறித்த பணி அனுபவமும் உள்ள மருத்துவர்களை இந்த முகாம்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு முகாம்களில் இரத்த பரிசோதனை வசதி, காய்ச்சல் கண்டறியப்பட்டால் குணமாக்கும் மருந்து மாத்திரைகள் ஆகியன போதிய அளவுக்கு இருப்பு வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து, பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை செங்கல்பட்டு கடற்கரை வழியாக செல்லும் அதிவேக மின்சார ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 2 பேர் பரங்கிமலை அருகே மின்கம்பத்தில் மோதி பலியானார்கள். படுகாயமுற்ற 4 பேரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டிலிருந்து கடற்கரைக்கு இன்று காலை புறப்பட்ட அதிவேக மின்சார ரயில் பரங்கிமலை பழவந்தாங்கல் இடையே வந்து கொண்டிருந்தது. அப்போது ரயில் படிக்கட்டில் பயணம் செய்தவர்கள் பக்கவாட்டில் இருந்த மின்கம்பத்தில் மோதி கீழே விழுந்தனர். இதில் பெருங்களத்தூரை சேர்ந்த 19 வயதான பிரவீன்ராஜ், 22 வயதான மணிகண்டன் ஆகியோர் அந்த இடத்தில் பலியானார்கள். விபத்தில் 5 பேர் காயமுற்றனர். படுகாயமுற்றவர்களில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விபத்து பற்றி ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்டு ட்ராக்ல தான் அடிக்கடி நடக்கிறது. எவ்ரி மந்த் 1 or 2 நடக்குவாங்க. ஃபர்தராக எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் அந்த ட்ராக்ல இருந்து கிளியரன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அந்த போஸ்ட் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்தராக அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து யார் யார் தங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தொங்குறாங்கன்னா உள்ளே போங்கன்னு சொல்லி அவங்களே செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சொல்லி பண்ணுறது நல்லது. இத்தனை நாளில் இன்றைக்கி தான் இவ்வளோ பெரிய நாங்கள் இது கண்டிப்பாக இது எங்களுக்கு 6 மாதத்துக்கு தூக்கம் கண்டிப்பாக வராது. நாங்கள் பட்டன் இறங்கணும், நாங்கள் பட்டன் போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இறந்தவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிறவங்களாச்சும் நல்லா இருக்கணுமேனு சொல்லிட்டு தூக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த 2வது இதுவில் போட்டுட்டு ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணியாச்சு. வந்து உடனே அழைச்சிட்டு போயிட்டாங்க. பயணிகளுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததே இதுபோன்ற ரயில் விபத்துகளுக்கு காரணம் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். அலுவலக நேரங்களில் குறைந்த அளவிலான ரயில்களே இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசல் அதிகரிப்பதாகவும், இதேபோன்ற நேரங்களில் அதிக அளவில் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மின்சார ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் ரயில் பயணிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சேஃப்டிக்கு வந்து இன்றைக்கி இன்னும் வந்து 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரயில்வே மாடல் தான் இருக்குது. இப்போ ப்ராட்கேஜ்லையாக இருக்கட்டும், இதாகட்டும், மெட்ரோ ரயில் மாதிரி இந்த க்ளோஸ்டு ட்ரெயின்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு.
அந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அவசியம் வந்து உள்ளேருந்து மூடிட்டு தான் ஃபுட்போட் ட்ராவலிங் இருக்காது. எத்தனை தடவை நம்ம இது பண்ணாலும் ஃபுட்போட் ட்ராவலிங் ஆகட்டும், அந்த ட்ரெயினை வந்து அந்த லெவல் கிராசிங் அது வந்து பயணிகளுக்கும் அவேர்னஸ் இருக்கணும். இன்னொன்று வசதிகள் இருக்கணும். வசதி இருந்தால் தான் அந்த கிராசிங்லாம் வந்து மக்கள் தேவையில்லாமல் பண்ண மாட்டாங்க. மகாராஷ்டிரா மாநில உள்ளாட்சி தேர்தலில் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவதில் சிவசேனை மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இடையே இழுபறி ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றன. மும்பை உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளில் நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மும்பை மாநகராட்சியில் உள்ள 227 வார்டுகளில் 2275 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். சிவசேனை, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டன. வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. மும்பை மாநகராட்சியில் 84 வார்டுகளில் சிவசேனை கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா 81 வார்டுகளிலும், காங்கிரஸ் 31 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் 9 வார்டுகளிலும், நவநிர்மாண் சேவா 7 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. சுயேட்சைகள் 14 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோல் நாக்பூர், நாசிக், புனே மாநகராட்சிகளை பாரதிய ஜனதாவும், மும்பை மற்றும் தானே பகுதியை சிவசேனையும் கைப்பற்றுகிறது. வேந்தர் டிவி குழு மீதான தாக்குதலுக்கு கண்டனம். நெல்லையில் முற்றுகை போராட்டம் நடத்திய பத்திரிகையாளர்கள் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதுரை கீழடி அகழ்வாய்வுக்கு மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ரங்கராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கீழடிக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கீழடியில் அகழ்வாய்வுகள் தொடர வேண்டும் என தெரிவித்தார். அகழ்வாய்வு செய்யப்படும் நிலங்களில் உரிமையாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய தொடர்ச்சியை மேலும் துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் முயற்சி எடுத்து என்னை போன்றவர்களையும் அதில் தலையிட வைத்து ஓரளவுக்கு முதல் கட்ட பலன் கிடைத்திருக்கிறது. ஆராய்ச்சியாளர்களுடைய துணையை பெற வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்த திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு இறுதிச் சடங்கு வரை கூட இருந்த தீபக் அவர்கள் இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. இத்தனை நாட்கள் கழித்து இந்த வலியுறுத்தலுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த விசாரணை அமைக்கப்படணும்ன்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்பதான் உண்மையெல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இதை இப்பதான் தீபக் சொல்றாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர் தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய சமாதியில விசாரணை நடத்த வேண்டும் சொன்னாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ அந்த அம்மா முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தாரோ அன்றிலிருந்து அந்த சிகிச்சை என்ன முறையில் எடுக்கப்படுகிறது இந்த விவரம் வேணும் கேட்டோம். அதே மாதிரி அவர் மறைந்ததற்கு பிறகு அதுல மர்மம் இருக்கு, அதை விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அண்மையில கூட இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது அத்துமீறி வாக்கெடுப்பு நடத்தி ஒரு சர்வாதிகாரத்தை நடத்தி சட்டவிரோதத்திற்கு மாறாக வாக்கெடுப்பு நடத்தி முதலமைச்சராக பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்டு 5 கையெழுத்துக்களை போட்டிருக்கிறாரு. அதில் 6வது கையெழுத்தா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்தை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற கையெழுத்து போட்டிருந்தால் உள்ளபடியே நாங்கள் பாராட்டியிருப்போம். எனவே போடவில்லை. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் இப்பொழுது சொல்லுகிறேன், விரைவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நம்பிக்கை தானே மனுஷன். உனக்கு என்ன யார் சொன்னது? நீ ஏடிஎம்கே தான் கேட்பீங்க. இருக்கு சார். நீங்க செயல் தலைவரா இல்ல எதிர்க்கட்சி தலைவரா உங்களுடைய தூண்டுதல் பேர் நடைபெற்றதா இல்ல உங்க எம்எல்ஏக்கள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் இது போன்று செயல்பட்டாங்கன்னா நீங்க செயல் தலைவரா இருக்கிறதுக்கோ இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கோ அதிமுகவிலும் ஆட்சியிலும் தனிநபர் அல்லது குடும்பத்தினர் ஆதிக்கம் இருக்காது என கட்சியின் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
அதிமுக பொதுச் செயலர் சசிகலா கட்சியின் துணை பொதுச் செயலராக தனது உறவினரான டிடிவி தினகரனை அண்மையில் நியமித்தார். இதனையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் துணை பொதுச் செயலராக டிடிவி தினகரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுக மட்டும்தான் பிரதான எதிர்க்கட்சி என தெரிவித்தார். அதிமுக ஆட்சியை கலைக்க நினைக்கும் சதியை முறியடிப்போம் என்றும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆசியும் தொடர்ந்து மக்களுக்கு பாடுபடுவோம் என குறிப்பிட்டார். எங்கள் இயக்கம் மக்கள் பணியிலே தொடர்ந்து செயலாற்றும். அதுபோல அம்மாவின் அரசாங்கம் தமிழக மக்களுக்கு நல திட்டங்களை வழங்கி தொடர்ந்து செயல்படும். பிரதான எதிர்க்கட்சி இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான். அதுதான் எங்களது பிரதான எதிர்க்கட்சி. தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும் அவரை தாய் மனதோடு இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை பெருந்தன்மையோடு தெரிவித்துக் வேந்தர் டிவி, பாலிமர் டிவி செய்தியாளர்கள் கேமராமேன் தாக்கப்பட்டதை கண்டித்தும் காவல்துறையினர் உடைத்து பறித்து சென்ற வேந்தர் டிவி கேமராவை திருப்பித் தர வலியுறுத்தியும் காவல்துறையை கண்டித்து பாளையங்கோட்டையில் காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏராளமான பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு செய்தி சேகரிக்க சென்ற வேந்தர் டிவியின் செய்தியாளர் முத்துராமன், ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமார் ஆகியோரை அலங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் அன்னராஜ் என்பவர் தாக்கியதுடன் கேமராவையும் உடைத்து பறித்து சென்று விட்டார். இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க காவல்துறை மறுத்து வருகிறது. இதேபோல மதுரையில் பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திரன் கஞ்சா விற்பனை செய்யும் கும்பலால் கத்தியால் குத்தப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவங்களை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேந்தர் டிவி ஒளிப்பதிவாளரிடமிருந்து பறிக்கப்பட்ட கேமராவை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஏராளமான பத்திரிகையாளர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை அருகில் உள்ள மண்டபத்தில் வைத்திருந்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். நம்ம வேந்தர் டிவி நிறுவனர் ஒரு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் அலங்காநல்லூரில் செய்தி சேகரிக்க சென்றபோது அவரும் அவருடைய கேமராமேன் ஜெயக்குமாரும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கைமுறிவு கூட ஏற்பட்டிருக்கிறது. அவர்களிடம் இருந்த கேமராவும் பறிக்கப்பட்டிருந்தது. அந்த கேமராவை திருப்பி வழங்க வேண்டும். அது அவர்களை தாக்கியவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கோம். பத்திரிகையாளர் தங்க வைக்கப்பட்டிருந்த மண்டபத்துக்கு வந்த பாளையங்கோட்டை திமுக எம்எல்ஏ மைதீன் கான் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தாமும் போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனநாயகத்துடைய நாராக தூணாக விளங்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுமே ஆனால் இது சாதாரண பொதுமக்கள் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் மட்டுமல்லாமல் நாங்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். போட்டி தொடங்குவதற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் சம்பத் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முதலில் வாடிவாசலில் இருந்து கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. பின்னர் மற்ற காளைகளை அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கியவர்களுக்கு வெள்ளிக்காசு, குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோன்ற வீரர்களுக்கு பிடி கொடுக்காத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்னைக்கு கோலமோட்டில் மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அனைவரும் சப்போர்ட்டுமே இருக்கிறதுனால இளைஞர்லாம் ரொம்ப ஆர்வமா மாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலியா 9 விக்கெட் இழப்புக்கு 259 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. சிறுவனை துப்பாக்கி காட்டி மிரட்டிய காவல்துறை அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அமெரிக்காவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள அனஹாம் நகரில் நேற்று முன்தினம் 13 வயது சிறுவனை காவல்துறை அலுவலர் துப்பாக்கி காட்டி மிரட்டியுள்ளார். இந்த நிகழ்வு கைபேசி மூலம் ஒளிப்படமாக எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளது. காவல்துறை அலுவலரின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து அனஹாம் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காவல்துறையின் விதிமுறைகளுக்கு மாறாக சிறுவனை மிரட்டிய அந்த அலுவலர் சட்டத்திற்கு புறம்பாக அடைத்து வைத்துள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். காவல்துறை அலுவலர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்தியாவுடனான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்களை எடுத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இன்று தொடங்கிய முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதனை அடுத்து விளையாடத் தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்கத்தில் நிதானமாக ஆடினாலும் அதன் பின்னர் இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறியது. அடுத்தடுத்த விக்கெட்டுகளை விரைவாக இழந்த ஆஸ்திரேலிய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்களை எடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய அணியில் ஸ்டாரெக் 47 பந்துகளில் 3 சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளை எடுத்து 53 ரன்களை எடுத்தார். இந்திய அணியில் உமேஷ் யாதவ் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளையும் அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மே 12இல் +2 தேர்வு முடிவு, 19இல் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் மாற்றம், அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிதித்துறை கூடுதல் பொறுப்பு. ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 3 பேர் பலி, தானியங்கி கதவுகளை அமைக்க பயணிகள் கோரிக்கை. பன்றிக் காய்ச்சலை தடுக்க போர்க்கால நடவடிக்கை வேண்டும், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.